ஹேக்கர்ஸ் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா பைத்தன். ஸோ இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் லேப்டாப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்லையும் அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்கள் சைடில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்கிட்ட iOS ஃபோன் இருக்குது, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. இந்த ரெண்டுலையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ராவல் பண்ணும்போது எப்படி நான் என் சைட்லேயே வந்து இதுலேயே ஒர்க் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், என்கிட்ட இந்த ஐஃபோன் இருக்குது. இந்த ஐஃபோன் ஜெயில் பிரேக் பண்ணலை. ஸோ ஜெயில் பிரேக் பண்ணாமல் இருக்கிற ஐஃபோனில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன், ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ISH அப்படின்னு கொடுக்குறேன். ISH அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ண போகிறேன். இந்த ISH ஷெல் அப்படின்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் லினக்ஸ் கமெண்ட் நம்ம கொடுக்கலாம். இப்போ வெல்கம் டு ஆல்பைன் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் பேசிக் லினக்ஸ் கமெண்ட் சும்மா கொடுக்குறேன். எல்எஸ் கொடுக்குறேன். அப்புறம் யூனியம் கொடுக்குறேன். யூனியம் அப்படின்னா யூசர் நேம் லினக்ஸ் ஏதாச்சும் இருக்கா. அப்புறம் ஹூஅமைன்னு கொடுக்குறேன். ஹூஅமைன்னா திருப்பி நான் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். ஹூஅமை அப்படின்னா ரூட். இப்போது நான் என்ன பண்ணும்போது சின்னதாக ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். MKDRR கொடுத்துட்டு தினேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்புறம் எல்எஸ் கொடுக்குறேன். இப்போது என்னுடைய நேமில் தினேஷ்னு ஒரு டைரக்டரி இருக்குது. இப்போ நான் இங்கே பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா APK add python 3. ஸோ இப்போ APK add python 3 அப்படின்னு கொடுத்துருக்கும் பொழுது இப்போது இந்த பைத்தன் பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் எடுத்துக்கோம். இப்போ வந்திருக்கா, இன்ஸ்டாலிங் வந்திருக்கா. ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாமே இப்போ உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 90% ஆகிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட வந்து 55 MBக்கு 27 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ பைத்தன் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போது அதோடைய வெர்ஷன் இன்ஸ்டால் இருக்கா இல்லைன்னு எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இப்போது பைத்தன் 3. ஸோ எப்படி வெர்ஷன் -- வெர்ஷன் கொடுத்தா இப்போ உங்களுக்கு தெரியும். தென் பைத்தன் 3 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பைத்தனுக்குள்ளே போயிடுச்சு. சும்மா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன கொடுக்குற போகிறேன். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு இது எழுத போகிறேன். ஒரு சின்ன ஒரு லெட்டர் மாதிரி, ஒரு கோடிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஒரு பேசிக் கோடிங் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சைபர் வாயேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ சைபர் வாயேஜ் அப்படின்னு நான் பிரிண்ட் அடிச்சு, விச் மீன்ஸ் பைத்தன் நீங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் பைத்தனும் இதில் கற்றுக்கலாம். இதுதான் வந்து iOS. இப்போ நான் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுது. அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ இது கூட நீங்கள் ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போது iOS நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ரெண்டாவது, இப்போ நான் ஆண்ட்ராய்டில் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு சாம்சங் கேலக்ஸி ஃபோன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணணும். கரெக்டாக இப்போ இங்கே க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டெர்மக்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் இந்த GitHub URL போகலாம். ஸோ இதுதான் GitHub URL. ஸோ என்னென்னா உங்களுக்கு நான் அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த URLக்கு நீங்கள் போய்ட்டு இதை தான் அந்த github.com termux app -releases இந்த URL போனால் கீழே அசெட்ஸு கீழே ஸோ இந்த இடம் இருக்கா, இந்த டெர்மக்ஸ் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும் டவுன்லோட் ஸ்பீட். இதை இந்த டெர்மக்ஸ் APK வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதாவது இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ தென் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இங்கே ஓப்பன் பண்ணும்பொழுது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக APT அப்டேட், அதாவது ரெஃபரன்ஸஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. APT அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து இப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட். இங்கேயும் APT அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் APT அப்கிரேட் கொடுக்குறேன். APT அப்கிரேட் கொடுத்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அதாவது உள்ளே இருக்கிற ரெஃபரன்சஸ், டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதை நான் என்ன பண்ண போகிறேன், கரண்ட் வெர்ஷன்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பைத்தனை இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி பேசிக் கமெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம ஐஃபோனில் கொடுத்த மாதிரி பேசிக் கமெண்ட்ஸும் இதுலேயே நம்ம என்டர் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை கோடிங்கை நான் வந்து படிக்கணும், என் சைடில் நான் தெரிஞ்சுக்கணும், சும்மா லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே உங்கள் சைடில் உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சில எஸ் ஆர் நோ உங்களுக்கு வந்து கேட்கும், ப்ராம்ப்ட் கேட்கும். ஸோ அதை நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுக்க அது உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும்.
அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் எல்எஸ்ன்னு கொடுக்குறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ யூநேம் அப்படின்னு கொடுக்குறேன், ஓஎம்ஐன்னு கொடுத்து பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய சிஸ்டம் நேம். இப்போது பேக்கேஜ் இன்ஸ்டால் பைத்தன் 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காகன்னா நோ மிரர் செலக்டட், ஓகே ஃபைன். ஸோ நம்மளுடைய ஐஃபோனில் நம்ம வந்து ஏபிகே ஆட் அப்படின்னு கொடுத்து தெரியுமா, அந்த மாதிரி இதுக்கு கமெண்ட் என்னென்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் அப்படிங்கிற கமெண்ட். ஸோ இது நான் கொடுக்குறேன். இது டிபெண்ட்ஸ் 443 MB டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து இதுவும் டவுன்லோட் ஆகும். ஸோ ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸில் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இருங்க. ஸோ ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இட் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 11%, 15% அந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பைத்தன் நமக்கு இன்ஸ்டால் ஆகிருந்திருக்கும். நம்ம சைடில் பைத்தன் இன்ஸ்டால் ஆகிருந்திருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செட்டிங் பிப். ஸோ இந்த பிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் லைப்ரரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது இருந்தால் தான் உங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு டிபெண்டன்சிஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன்ஸ். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி பைத்தன். ஸோ நம்ம அங்கே வெர்ஷன் பார்த்தோம் தெரியுமா. ஸோ இங்கேயும் போயிட்டு பைத்தன் ஹைஃபன் வெர்ஷன் கொடுத்தா சம்டைம்ஸ் இது எரர் வரும். ஏன்னா வந்துருச்சு பைத்தன் வெர்ஷன். இப்போ நீங்கள் பைத்தன் 3 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. உள்ளே நம்ம போயாச்சு. இப்போவும் சும்மா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஒரு சின்ன கமெண்ட் என்ன கொடுக்குறேன் வச்சுக்கோ, பிரிண்ட்னு கொடுத்துட்டு. ஏன்னா எதுக்காகனா இது ஒரு சின்ன ஒரு கோடிங் மாதிரி, கோடிங்குன்னு சொல்கிறத விட ஒரு சின்ன கமெண்ட். ஸோ ஹலோ சைபர் வாயேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். இப்போ ஹலோ சைபர் வாயேஜ் அவ்வளோதான். ஸோ இதுலேயும் பைத்தன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் இதுக்கு ஜெயில் பிரேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரூட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் இருந்துச்சுனாவே இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் போக போக ஆன் தி கோவில் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் மொபைல்லேயே தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி புதுசாக வச்சுருக்கீங்களா, மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.